கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பிட்ட ஒரு வியாபாரம் செய்கிறவர் மாதந்தோறும் சபைகளுக்கு நிறைய காணிக்கை கொடுப்பார். மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு தவறாமல் கொடுப்பார். ஆனால் அதை குறித்து நிறைய சாட்சியும் சொல்லுவார். கர்த்தருக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நிறைய நன்மைகளை சொல்லுவார். அதை நிறைய பேர் மிக முக்கியமாக அநேகருக்கு அதை எடுத்து சொல்லுவாங்க. ஐயாவை காணிக்கை கொடுக்கறதுனால கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் கொடுக்க 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 ஆண்டவர் அவருக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ங்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை அவரிடத்துல வந்தார். அவர் சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசிட்டு சொன்னார், ஐயா, உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நிறையவே கொடுத்துட்டீங்க, உங்கள் வியாபாரம் நல்லா இருக்கிறதுக்கு நிறையவே கொடுத்துட்டீங்க, உங்கள் குடும்பம் நல்லா வசதியாக இருக்க நிறையவே கொடுத்துட்டீங்க. இருக்கட்டும் ஐயா, நிறைய சாட்சி சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நித்தியத்துக்கு போய் சேரணும். நித்தியத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறீங்க, ஒன்றும் கொடுத்த மாதிரி தெரியலையே, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இதுவரையிலும் நீங்கள் காணிக்கையை தான் ஒழுங்காக கொடுத்துட்ருக்குறீங்க. ஒரு சிக்கல் இருக்குது. காணிக்கையை கொடுக்கறதுனால ஒருவேளை நீங்கள் அந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படலாம். நீங்கள் ஒரு ஊழியத்துக்கென்று நிறைய அள்ளி கொடுத்தனால ஒருவேளை ஆண்டவர் சரி ஊழியத்துக்காக நிறைய கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தரலாம். அதிலும் எனக்கு நிச்சயம் கிடையாது. ஆனால் பரலோகத்தை குறித்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும் அங்கே போய் சேர முடியாது. ஏன்னா காணிக்கையில் அடிப்படையில் பரலோகம் இல்லை. நீங்கள் எவ்வளோ மிஷனரி ஸ்தாபனத்துக்கு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ சபை கட்ட கொடுத்தாலும் சரி, உங்கள் ஊரில் ஒரு கோயிலே கட்டி கொடுங்க, பரலோகத்துக்கு போக முடியாது ஐயா. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, அது என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, பரலோகத்துக்கு போகணுன்னா முதலாவது நீங்கள் உங்களை காணிக்கையாக கொடுக்கணும். உங்களை நீங்கள் காணிக்கையாக கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்காக ஆண்டவர் தம்மை கொடுத்துருக்கிறார். அவரை நீங்கள் உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் அங்கே போக முடியும். நீங்கள் நிறைய காணிக்கை கொடுத்தா நிறைய ஊழியக்காரர்கள் உங்களை கூட்டங்களெல்லாம் உட்கார வச்சு சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய காணிக்கை கொடுக்குற விஷயம் நிறைய பேருக்கு முன்மாதிரியாக இருக்குது. ஐயாவை போல் கொடுத்து நாமும் ஆசீர்வதிக்கப்படும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பரலோகத்துக்கு போதையா. பரலோகத்துக்கு போகணுன்னா ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் போக முடியும். அதனால் ஐயா, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். நீங்கள் கோயில் கட்டி கொடுக்கறதில்ல, நீங்கள் கோயிலாக மாறணும். நீங்கள் எத்தனை கோயில் கட்டி கொடுத்தாலும் அந்த கோயில் இங்கே தான் இருக்கும், பரலோகத்து உங்களை கொண்டு போகாது. ஆனால் நீங்கள் கோயிலாக மாறணுங்கிறது ஆண்டவருடைய ஆசை. அதைத்தான் 1 கொரிந்தியர் 3:16 அப்போஸ்தலன் பவுல் மூலம் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சுட்டார். 1 கொரிந்தியர் 6:19 அதான் சொல்லியிருக்கார். உங்களோட ஆண்டவர் தங்கணும். நீங்கள் அநேகர் ஆராதிக்கிறதுக்கு கோயில் கட்டி கொடுக்க நல்ல விஷயந்தான், அதை செய்யுங்க. ஆனால் பரலோகத்துக்கு போகணும்னா உலகத்தில் வாழுகிற பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு கோயிலாக மாறணும். உங்களோட ஆண்டவர் தங்கி இருக்கணும். உங்களோடு தங்கி இருந்து ரோமர் 8:14 சொல்லுகிறபடி உங்களை ஆவியின் மூலமாக நடத்தணும். அதனால் ஐயா, நிறைய பேர் உங்களுக்கு நல்ல சாட்சி கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். ஆனால் பரலோகம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணுன்னா நீங்கள் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்துக்கு அர்ப்பணித்து தேவனுடைய பிள்ளையாக மாறி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க. அப்போ பரலோகம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். அவ்விதமாக சொன்னார். ஆனால் அவருக்கு அது கடுமையாக இருந்தது. ஏன்னா ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவத்தில் ஒரு முறை வந்தான். நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்னு கேட்டான். அவன் நினச்சிருப்பான், ஒருவேளை கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா போயிடலாம் போல இருக்குது, இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் நல்ல செயல்கள் செய்தால் போயிடலாம் போல இருக்குன்னு. ஆண்டவர் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லைப்பா, முதலாவது உன் சொத்தை என்ன பண்ணு, டிஸ்போஸ் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து உன்னை எம்டி பண்ணிவிட்டு எனக்கு பின்னால் வா, என்னை பின்பற்றி வந்தால் தான் நீ அங்கே வர முடியும். அவன் போயிட்டான் துக்கத்தோட. நீ நிறைய பேர் உண்மையான சத்தியத்தை கேட்கும் பொழுது துக்கத்தோடு போயிடுறாங்க. காணிக்கை கொடுக்குற ஐயா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார், நீங்கள் பன்மடங்காக பெறுவீர்கள், இது நமக்கு பிடிக்கும். ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் காம்ப்ரமைஸ் பண்ணுற வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு வழிதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் மாதந்தோறும் கொடுக்கிற நல்ல விஷயம். ஆனால் கொடுக்கிற நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்ட ஆத்துமாவா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நிறைய கொடுக்கறதுனால நம்முடைய ஆத்மா மீட்கப்படாது. நம்முடைய ஆத்மா முதலாக மீட்கப்படணும். அதனால் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து நித்தியத்துக்குள்ளே நாம் போகும்படியாக இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறந்தாலன்றி
அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. எவ்வளவு காணிக்கைகள் கொடுத்தா நற்கிரிகள் செய்தாலும் அவைகளால் அல்ல. ரட்சிக்கப்படுவோம், மனம் திரும்புவோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் நம்பிக்கை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.